Hey friends, good to be back with you again. And just thought I want to share some of the things that's in my heart to you guys. One of the things that I've been meditating on was God saying to the people of Israel. He says this: "I've kept life and death before you, and you choose." ஆனால் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வச்சுருக்கிறேன், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, யூ மேக் த சாய்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். He says make a choice. Then immediately I thought about a story. I thought about the story in the Bible about Saul's daughter. King Saul's daughter. சவுல் ராஜாவுடைய மகளை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். This is not my revelation. Many years ago, I was talking to a friend of mine called Sylvester David, Pastor Sylvester David from Malaysia. He lives in the borders of Singapore. A very great man of God, a man with a lot of revelation. And he shared this with me. இது என்னுடையது கிடையாது. ஐ மீன் இப்போ நான் பேச போகிற காரியம், இந்த காரியத்தை எனக்கு விளக்கி சொன்னது சில்வஸ்டர் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர். அவர் மலேசியாவில் இருக்கிறார். அவர் பேசும்போது இந்த ரெவலேஷன் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும்போதே. அப்போ அவர் சொல்கிறார், த ஸ்டோரி ஆஃப் சால்ஸ் டாட்டர், சவுல் ராஜாவுனுடைய மகளை குறித்து. அப்போ சால்ஸ் டாட்டர் காட் மேரிட் டு டேவிட். So now Saul, she was from the household of King Saul, but now she got married to David. Now she's becoming David's household. சவுல் ராஜாவுடைய மகள் சவுளுடைய வம்சத்திலிருந்து வந்திருந்தாலும் அவள் மன வாழ்க்கையின்படி இப்போ தாவீதோடு இணைகிறாள். She is getting connected with David. Very beautiful, very very beautiful in this place. அப்போ சவுல் ராஜா ரொம்ப தப்பு பண்ணிடுறான், நிறைய காரியங்களில் தவறிடுறான். அப்போ ஆண்டவர் கடைசியில் அவன் ஒரு சாபத்தையும் வாங்கிடுறான் வாழ்க்கையில். அந்த சாபம் என்னன்னா, அவனுடைய வம்சமே இல்லாமல் போயிடும். ஹிஸ் ஜெனரேஷன் வில் நாட் பி தேர். ஹிஸ் ஜெனரேஷன் வில் பி வைப்ட் அவுட். பேர பிள்ளைங்க அந்தமாரி ஒரு வம்ச வழி இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு curse. He's got a curse on him. That the curse was that his generation will not prosper. God's going to wipe his generation away. And same thing happened to Eli's children. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். God speaking about ஏலியோட பிள்ளைகளை குறித்து பேசும்போது சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு சாபத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. But the interesting part is, now where does Saul's daughter belong to? அப்போ சவுளுடைய மகள் எந்த வம்சத்தை சேர்ந்தவளாய் வருவா? அப்பாவுடைய குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கிற குடும்பம், அதாவது கணவன் பார்த்தா ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். David is a blessed man. God has great plans for David. God has so many great things in store for David. And God has plans for David's generation. ஏன்னா தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தாவீதின் சந்ததியில் இயேசு பிறக்கணுன்ற திட்டத்தை ஏற்கனவே வச்சுட்டார். So the same woman whom David is married to now is also cursed on the other way. இது நமக்கு பார்த்தோம்னா சில நேரத்தில் இது நம்மளையும் தேவனையும் இணைக்கிற மாதிரி ஒரு காரியம். அது நம்ம ஏதோ ஒரு வம்சத்துலேருந்து வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சாப பின்னணியிலேருந்து நம்ம வந்திருந்தாலும், நம்ம இயேசு என்கிற மணவாளனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are connected with Jesus. இன்னைக்கு இந்த மணவாளனோடு கூட இருக்கிற மணவாட்டியாக தான் கர்த்தர் இந்த சபையை மாற்றிக்கிறார். இன்னைக்கு I am going to embrace his name. அவர் தான் என் குடும்பம். இதை நீங்கள் கேட்கலாம், இதுக்கு வசனம் ஏதாவது இருக்குதா பாஸ்டர்? So suddenly you might have a question about what I'm talking right now, that you become the bride of Jesus. Maybe you come from some things that weren't perfect in your life. Maybe it was some sort of a curse, some sort of things that you thought, no man, I don't even want to call myself coming out of this lineage, But the interesting part is when you come and you become one with Christ. Now you're taking the household name of Christ behind you. Because Christ becomes, you are the bride of Christ. The church is the bride of Christ. அப்போ இயேசுவை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோம். We receive the side of Christ. Now you might be wondering, is there a verse that could support this? Because I have been worrying about the generational curse. சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க, நானே இந்த மாதிரி சில சாபங்கள்லாம் குறித்து பயந்துட்டு இருந்திருக்கிறேன். I've been worried. I don't know what's happening. Turn with me to the book of Romans. Very interesting. Book of Romans, chapter 11. If I'm not right, if I'm not wrong, sorry. Chapter 11. ரோமர் புத்தகம் 11வது அதிகாரம் அந்த 17வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். Romans chapter 11 verse 17. And
If some of the branches were broken off, and you, being a wild olive tree, were grafted in among them, and with them became a partakers of the root and the fatness of the olive tree. காட்டொலிவு மரமாக இருந்த நீ, துண்டிக்கப்பட்டு போயிருந்த உன்னை கத்தர் எடுத்து ஒளிவ மரமாகி அவரோடு கூட இணைக்கிறார். அந்த இணைக்கும் போது சொல்றாரு, you will have the same fatness of the olive tree that you're connected to. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய சாரத்திற்கும் என்னுடைய சத்துவத்திற்கும் நீ பங்கா மாறி இருக்கிற. You have become a part of Christ because Christ has connected you to him. That's how we get branched to Christ. You and I cannot give fruits without Christ. இயேசு இல்லாமல் நானும் நீங்களும் வந்து கனிகளே கொடுக்க முடியாது. அப்போ நம்ம அதை யோசிக்கணும். நான் வந்த பின்னணி கிடையாது, நான் இப்போ கிறிஸ்துவின் பின்னணியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். Now my background is Christ. Now my root is Christ. Now my fatness is Christ. My nourishment is from Christ. இப்போ நீங்கள் நினைக்கணும், என்னுடைய சத்துவமோ என் பலனோ என்னுடைய சில genetic disorders. I'm talking in some of you, I don't know, I've many people, God has healed many people who had autoimmune disorders through our ministry. எங்கள் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நிறைய பேருக்கு இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கிறனால வந்து நிறைய பேரை வந்து கர்த்தர் வந்து ஹீல் பண்ணியிருக்கிறார். என்னால் பேர் சொல்ல முடியும், நான் சொல்ல விரும்பலை. அவங்களே ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே போட்டாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம், இந்த சாட்சியெல்லாம் அவங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சா. பட் கடவுள் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறார். அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது, especially when I pray for people with genetic disorders, God has healed many people through our ministry, especially on this area. But whenever I pray for people with genetic disorders, I always take this verse. இந்த வசனத்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வசனத்தில் ஒரு அழகு இருக்குது. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே உன்னுடைய காரியங்கள் உனக்குள்ள பாயலை, என்னுடைய காரியங்கள் உனக்குள்ள பாயுதுன்றாரு. The fatness of Christ, the riches of Christ. Talking back to Deuteronomy. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நீ எடுத்துக்கோ. God talking back about Deuteronomy. He's kept life and death in front of you. Now you make a choice. You make a choice to what you want here. Which one you're going to choose here. There are so many promises. All the promises are A and Amen. எல்லா வாக்கு தத்தங்களும் ஆ என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆ என்றும் ஆமேன் இருக்குது. இப்போ உங்கள் மண்டையில் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் வாட் யூ ஆர் wondering in your mind right now. Why not click on to all the promises of God instead of anxiety? Why not click on to all the hope of the word of God instead of what's happening right now? Why not hang on to the faith in God instead of the action that is demanding, that's coming out of your own self? Why not we lean more towards God? ஏன் கர்த்தருடைய பக்கமா அதிகமாக சார்ந்து கொள்ளக்கூடாது? கர்த்தர் இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ வசனம் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ பலன் கொடுத்துருக்கிறாரு. ஆமாங்க, எனக்குள்ள சில சாபத்தின் கிரியைகள் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்? But whom am I connected with? But you got to see there's something very interesting. But what she did wasn't fair. அந்த தாவீதோட மனைவி, தாவீது நடனமாடி ஆராதிச்சு கொண்டு வருகிற பொழுது அவள் ராஜாவை நிந்தித்தாள் அப்படின்னு இருக்குது. அவள் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, இது ராஜாவுக்கு அழகல்ல. அவ்வளோதான் சொன்னா. ரொம்ப மனசுல தான் நிந்திக்கிறான். மனசுல நிந்திச்சுட்டு சொல்றா, இது ராஜாவுக்கு அழகல்ல. அப்ப இந்த ராஜாவுக்கு அழகல்ல. Suddenly, I'm thinking I'm missing out with English and Tamil. I know I get wayward. Anyway, but when she's coming back to Saul's daughter, when she looked at David when he was dancing in front of the ark of God, she said this. She said, this is not even the right thing for a king to do. You are a king. Why don't you behave like a king? Now, where is this mentality coming from? இந்த புத்தி அவளுக்கு எங்கேருந்து வருது? ராஜா வீட்டில் வாழ்ந்த புத்தி அது. அவங்க அப்பாட்டிருந்து வந்தது. ராஜானா இப்படி தான் இருக்கணும், இப்படி கெத்தாக இருக்கணும், நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவங்க அப்பா வீட்டிலேருந்து வருது. She is getting this attitude from her father because she grew up as a princess. She knows how to carry herself as a queen. But then she expects the same thing from the shepherd boy whom God raised up. அவளுக்கு இப்போ அதே என்னன்னா, ஆட்டுக்கு முன்னாடி செத்துட்டு இருந்த நீ, மேய்ச்சிக்கிட்டு இருந்த நீ வந்து ராஜாவாயிட்ட, ஆனால் உனக்கு இந்த ராஜாவுடைய ஸ்தானத்தை கீப் அப் பண்ண உனக்கு தெரிலப்பா. யூ டோன்ட் நோ how to behave அப்படின்னு சொல்லி immediately she criticizes him in her heart. I won't even say it's criticism because she didn't say it out.
She just thought. She just thought. Because that's an issue with your mind and your heart. அவள் மனசில் தான் நினச்சா, immediately she inherited the curse of her father. The curse was, your generation will not prosper. அது வசனம் சொல்லுது, அந்த இடத்திலே கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தாள். அப்படியே போட்டிருக்குது. The word says that her womb was shut right there. அவளுடைய கற்பம் அந்த இடத்துல அடைக்கப்பட்டுச்சு. அவளோட கிரியேட்டிவிட்டி பவரே அந்த இடத்துல அடைக்கப்பட்டுச்சு. The reason is because she doesn't know what makes David do what he's doing, but she is judging out of her own reasoning. The biggest mistake she did was she doesn't know what makes David do what he's doing. அவளுக்கு தெரியாது தாவீது ஏன் நடனம் ஆடினா, ஏன் இப்படி ஆடினா. ஊரே பயந்துட்டு இருக்குது. ஊரே ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்னா பவ்யமா பம்மி என்னென்னமோ பண்ணி பரிசுத்தம்லாம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இவன் ஆடிட்டு இருக்கிறான். ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே கோவம். என்ன இப்படி ஒரு ஒழுங்குலாம் ஆடுற? ஆடினா சரி பரவாயில்ல, அது ஒரு ஒழுங்கா ஆடினா பரவாயில்ல, துணியெல்லாம் களைஞ்சு போகிற மாதிரி ஆடுற, இப்படி ஆடுற அப்படி ஆடுற அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இவ கோவம் வந்து திட்டுறா. இவ மேலேருந்து பார்க்குறா. அந்த சீனில் கூட இல்லை பாருங்க. அந்த சீன்லேயே இறங்கி அந்த போஸ்டரில் ஒரே இடத்துல பால்கனிலேருந்து பார்க்குறாங்க. இன்றைக்கும் பல நேரத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு தேசத்தில் இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று நம்ம ஏதோ தூரத்தில் பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம மனசில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் பாருங்கள். அங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். You and I have to be very careful about the things that we see on the TV, the videos that we see, the things that have been broadcasted. Immediately we come to a judgment. We have to be very careful. ஏன் சொல்கிறேன்னா, கதை சொல்கிறாரு, நீ அளக்கிற அளவின்படியே நீ அளக்கப்படுவாய். The word of God says the same measure that you measure, you will also be measured. It is applicable for everything, especially judging spirits, that we are very quick to judge. We are very quick to jump into a conclusion and say, I know it. No, there are many things that we don't know. We can't see what's happening in the heart of a man. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன நடந்துட்டு நமக்கு தெரியாது. நான் சொல்கிறத நல்லா கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அவளுக்கு தாவீதுடைய வம்சத்தில் போயிருக்கலாம், ஆனால் அவள் சவுலுடைய சாபத்தை வந்து இன்ஹெரிட் பண்ணுறா. ஏன் தெரியுமா? அவளோட புத்தி வெளியில் வந்தது. Bible clearly says, as you forgive others, I will forgive you. பிறருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறது போலவே நானும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. Do we have forgiveness and love in our heart? This is a question I want to leave with you. The way we judge, how we received grace, how we have been forgiven. நமக்கு எப்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு? நம்மளாம் பெர்ஃபெக்ட் இல்லையே. நம்ம ஆண்டவர் நேசிக்கிறார் தானே. அதே மாதிரி தானே ஆண்டவர் அவங்களையும் நேசிக்க போகிறாரு. அவங்க செய்கிறது என்னன்னா அவங்க தான். That's the reason why you have to stop judging. Because by judging, you are turning everything that is against you to yourself. அவ மேல இருந்த ஒரு curse activate பண்ணிட்டா. She activated a curse that was upon her. Because by judging, she showed that she's not wife of David, rather she is daughter of Saul. If you're a child of God, be a child of God. Let your actions reflect God in you. சவுலுடைய மகள் பண்ற பாவம் என்ன தெரியுமா? அவ புருஷனை பார்க்காமல், தாவீது அப்படின்றவரை பார்க்காம, அவங்க அப்பா எப்படி பார்ப்பாரு அப்படின்னு அவ பார்த்து அவனை நிந்திச்சா. அப்போ அவளுடைய ஜென்ம சுபாவம் வெளியில் வந்துருச்சு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ம சுபாவம் இருக்குது, ஜட்ஜ் பண்ணுறது, கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ we have to be very careful. Categorize பண்ணுற the word category comes from the word of accusation. அதே வார்த்தை தான் கிரீக்கில் பயன்படுத்தியிருக்குது. The same word is used in Greek for the accuser of the brethren எழுதப்பட்டிருக்குது. சேட்டனுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, accuser of the brethren. குறை சொல்கிறவன், குற்றம் கண்டுபிடிக்கிறவன், குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறவன். அந்த கேட்டகர் அப்படின்ற வேர்டே அங்கிருந்தா வருது. The word category comes from there. So don't categorize people. ஒரு காலத்தில் வந்து இந்த டினாமினேஷன் சரியில்லை, அந்த டினாமினேஷன் சரியில்லை, வெள்ளை போட்டால் தான் சரி, முடி வெட்டினா தான் சரி, செருப்பு போடக்கூடாது, இது பண்ணாத அது பண்ணாத, எல்லாத்தையும் அன்றைக்கும் பேசினாங்க. விருத்த சேதனம் பண்ணாதான் நீ சபைக்குள்ளேயே வர முடியும்னு சொல்லி ஒரு காலத்தில் பேசினவங்களாம் இருக்கிறாங்க. அப்பயே பவுல் சொல்லிட்டாரு, தயவு செய்து கிறிஸ்துவ மட்டும் பிரசங்கம் பண்ணுங்க. கிறிஸ்துவனால தான் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்துவனால தான் நானும் நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கிறோம். அவர் கிருபை தான். நான் யோக்கியன்னு நான் சொல்ல. I can't say I'm perfect just because of Christ.
You and I are perfected. Let us love everyone with the love of Christ. If we can't build someone, don't break them. உங்களால் ஒருத்தவங்களை கட்டி எழுப்ப முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் கட்டி வந்துட்டு இருக்கிறவங்கள இடிச்சிடாதீங்க. Wait for it. Wait for what God is doing. ஆண்டவர் சொல்கிறார், நான் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க, நான் அவளை சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். God says, wait for a while. I will perfect them. I will correct them. And then I will strengthen them. And I will establish them. We have to wait with the patience of God for people. You have to wait, especially on people. You should not be quick to judge. Because we want more grace. நமக்கு இன்னும் கிருபை வேணும். அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம இன்னும் எல்லாரையும் நேசிக்கணும். Then you have to love everyone with the love of Christ. Because that will increase the grace in your life to a new, different level. I want to share just one verse for the book of 1 John. 1 யோவான் புஸ்தகத்திலேருந்து ஒரே ஒரு வசனத்தை நான் ஷேர் பண்ணி I'm very sorry for taking your time, but I didn't plan anything. I'm not really good at planning or scheduling. So, just as I am. உங்களை போல தான். Or நீங்கள் நல்லா இருக்கலாம், என்னை விட you're much better than me, but I'm not really good at all these things. But 1 John chapter 1 verse 11. 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். But he who hates his brother is in darkness and walks in darkness and does not know where he is going because the darkness has blinded the eyes. வெறுப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை இருளுக்கு சமம். நம்ம யார் மேலே வெறுப்பு வச்சாலும் சரி, whoever it be, when you start hating, you are inviting darkness in your heart. Because darkness will blind you. அதான் வசனம். That's the verse. I want to leave you with here. Go and reason to yourself. If you have to forgive someone, please forgive them. If you have hatred, let it go. And wait for God to work in people's life. கடவுளுக்காக காத்துருங்க. கடவுள் பண்ணுவார். என்ன பண்ணணுமோ அவர் பண்ணுவார். அவருக்காக let's wait for God. Let's not judge. Let's not be quick to jump on conclusions. Wait for God. Let God do what is right in his eyes. And he knows it. And David danced in his own way. அது அழகா கூட இல்லை. It wasn't even right. அவர் சொல்லும்போது சொல்கிறார், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு நீ நடந்துக்கிட்டது. ஆனால் டேவிட்டுக்கு தான் தெரியும் அவன் ஏன் அப்படி பண்ணான்னு. அது அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு விஷயம். It was between him and God, the way he danced, the way he worshipped. It's his stuff. Let us not lose the grace that was given upon us by judging someone else. May God bless you. Thank you. Please share and let everyone love everyone. Please. Especially among denominations. We are all kingdom. We all worship differently. We all eat differently. We all dress differently. We all have different hairstyles. எனக்கு முடியே இல்லை. I mean, we all have differences. Let us appreciate the differences. God did not create everyone the same way. He created every one of us differently. Different DNA, different features. கடவுள் எல்லாத்தையும் வித்தியாசத்தையும் படைச்சிருக்கிறாரு. Let us embrace that. Let us love that. Let us accept that. And let God be God. Thank you.